அனைவருக்கும் வணக்கம். இது கணவாய் மீன் இல்லை கடம்பா மீனுன்னு சொல்லுவாங்க. இதுவும் மீன் வகையில் சார்ந்தது தான். இதுதான் தலைப்பகுதி. 8 காட்கள் மாதிரி இந்த பூ மாதிரி தாமரைப்பூ மாதிரி இருக்க பாருங்கள். ஒரு பெரிய ஒரு டென்டகல்ஸ் இருக்கும். இது ஒரு முக்கியமான பகுதி அந்த கணவாய் மீன் வாழ்கிறதுக்கு. இதில் ஒரு இங்க் ஜெட் இருக்கும். அது ஒரு யாராவது விரோதிகள் வந்தால் அது இங்கு தெளிச்சுட்டு ஓடி போயிடும். இதோட மொத்த 2 கண்கள் உண்டு. 2 மொத்த பாடிக்குள்ளேயே ஒன்றும் இருக்காதுங்க. ஒரு பிளாஸ்டிக் டியூப் தான் இருக்கும். கடவுளுடைய படைப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது ரொம்ப ஹை ப்ரோட்டீனு. கண்டிப்பாக எல்லாரும் சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாது. மற்றபடி முக்கியமாக அந்த காணொளி போடுறதுக்கு காரணம் இப்போது ஒரு சில பேரண்ட்ஸ் இப்படி மாறிட்டு வராங்க. அது ஏன்னு தெரியல. குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, புள்ள கடனில் அவதிப்பட்டோம், பொண்ணு குடும்ப பிரச்சனையில் அவதிப்பட்டோம், நான் மட்டும் சந்தோஷமாக வாழ்கிறேன்ற மாதிரி இருக்காங்க. ஏன்னா எல்லாரையும் நான் சொல்லலைங்க, ஒரு சிலரை சொல்கிறேன். அதுவும் முக்கியமாக கிராமத்து பகுதியில் இருக்கவங்க ரொம்ப வெள்ளந்தியாக நல்லவங்களாக தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்களும் அப்படி மாறிக்கிட்டே வராங்க. இது பேர் தான் கலிகாலமா என்னன்னு தெரியலங்க. ஏன்னா இப்போ சமீபத்தில் எங்கள் குடும்பத்திலே ஒரு நல்லவருடைய மரணம் சம்பவித்தது. அதில் நாங்கள் எல்லோரும் ஆடி போயிட்டோம். இந்த மாதிரி நம்ம இருக்கிறது சரியா தவறான்னு எனக்கு தெரியலங்க. இல்லை நானும் இப்படி தான் ஆகணும் வயசானான்ற ஒரு சந்தேகமே எனக்குள்ளே உருவாயிடுச்சு. ஓகே நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் சிநேகிதி ராதிகாவின் பிறந்த நாள். நல்ல உள்ளங்கள் அனைவரும் வாழ்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.